95 உதவித் தொகைக்கு தகுதி பெற்றிருப்பதை இன்று தொடங்கி சரிபார்க்கலாம். தேசிய டிபெட் ஆணையத்தை தோற்றுவிக்க அரசு இணக்கம். உயர் திறன் மிக்க ஆள்வளத்தை உருவாக்க வழிகோலும். மீறி IKBNல் வன் பகுதியில் ஈடுபட்ட 7 மாணவர்கள் ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். மலேசியர்கள் இன்று முதல் பூடி 95 உதவித் தொகைக்கான தகுதியை சரிபார்க்க தொடங்கலாம். அதற்கான சிறப்பு அகப்பக்கத்தில் அடையாள அட்டை எண்ணை கொண்டு RON 95 பெட்ரோல் உதவித்தொகை மற்றும் மீதமுள்ள மாதாந்திர மானிய பயன்பாடு குறித்து அறியலாம் என நிதியமைச்சு அறிவித்தது. பூடி 95 உதவித் தொகைக்காக புதிய பதிவுகளை செய்ய வேண்டியதில்லை. திரையில் காணும் அகப்பக்கத்தில் மாய் கார்டு அட்டை எண்ணை உள்ளிட்டு உதவித் தொகைக்கான தகுதியை சரிபார்க்கலாம். 16 வயதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர் உரிமம் உடைய மலேசியர்கள் அனைவரும் RON 95 பெட்ரோல் உதவித் தொகையை பெற இயல்பாகவே தகுதி பெற்றுள்ளனர். இம்மாதம் 30ஆம் நாள் தொடங்கி பூடி 95 கீழ் உச்ச வரம்பாக மாதம் 300 லிட்டர் வரையிலான பெட்ரோலை நிரப்ப நாட்டு மக்கள் தகுதி பெறுகின்றனர். இந்நிலையில் ஹெயிலிங் ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட அதே அகப்பக்கத்தின் வாயிலாக கூடுதல் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என நிதியமைச்சு அறிக்கை வழி தெரிவித்தது. இந்நிலையில் பூடி 95 பெட்ரோல் உதவித்தொகை திட்டம் குறித்த சரியான தகவல்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். தொடர்பு அமைச்சுக்கும் தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபசில் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். தெளிவான தகவல்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க அதற்கான ஏற்புடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதன் பொருட்டு நிதி அமைச்சு, உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு, அரசு நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மடானி சமூகத்தில் பல்வேறு தரப்புகளை உட்படுத்திய கருத்தரங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சமூக வலைதளங்களில் செல்வாக்கு மிக்கவர்கள் வாகன மற்றும் பொருளாதாரம் தொடர்பான வலைதள நிறுவனங்கள் உடன் நிதியமைச்சர் விளக்க அமர்வுகளை நடத்தியுள்ளது. அதன் வழி மக்கள் தகவல்களை முன்னதாகவே சரிபார்த்து அரசாங்கத்தின் சலுகைகளை பெற முடியும் என டத்து ஃபாமி ஃபசில் குறிப்பிட்டார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று காலை இஸ்தானா புக்கிட் துன்குவில் சந்தித்தார். அந்த சந்திப்பில் நாட்டின் அண்மைய நிலவரங்கள் குறித்து பேரரசரிடம் விளக்கமளிக்கப்பட்டது. பேரரசரை பிரதமர் சந்தித்தது தொடர்பில் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் இடுகையிடப்பட்டது. அந்த சந்திப்பில் குறிப்பாக பூடி மடானி RON 95 பெட்ரோல் உதவித்தொகை திட்டத்தின் செயல்பாடு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிலையில் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கான ஆயத்த நிலை தொடர்பிலும் டத்து ஸ்ரீ அன்வார் விளக்கமளித்ததாக பேரரசரின் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் கோலாலம்பூரில் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளது. துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் சீனாவுக்கு மேற்கொண்ட 7 நாள் பயணம் பெரும் பயனை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக மலேசிய சீன இருவழி உறவை வலுப்படுத்துவதில் அது வெற்றியை ஈட்டியிருக்கிறது. புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல் வளம், நீர் மேலாண்மை போன்றவற்றில் நிபுணத்துவ பரிமாற்றம், மனித மூலதன மேம்பாடு ஆகியவற்றுக்கு ஒத்துழைக்க இரு நாடுகளும் கொள்கை அளவில் இணக்கம் கண்டன. மலேசியாவின் ஆற்றல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப அந்த ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் கோடி காட்டினார். ஒருங்கிணைந்த நீர் விநியோக முறை, வெள்ள தடுப்பு தொழில்நுட்பம், ஆறு மேலாண்மை ஆகியவற்றை உட்படுத்திய ஸ்பாஞ்ச் சிட்டி கோட்பாட்டில் முதன்மை கவனம் செலுத்தப்பட்டது. பருவநிலை தற்காப்பு ஆற்றல், நீடித்த மேம்பாடு, மக்கள் நல்வாழ்வு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் நஹரிம் மலேசிய தேசிய நீர் ஆய்வு கழகத்துக்கும் சீன கழகத்துக்கும் இடையே ஆய்வு ஒத்துழைப்பை மேற்கொள்வதிலும் இரு நாடுகளும் இசைவு கண்டன. தாயகம் திரும்பும் முன் டத்து ஸ்ரீ ஃபடிலா மலேசிய செய்தியாளர்களிடம் பேசினார். தேசிய டிபெட் ஆணையம் தோற்றுவிக்கப்பட அரசு இன்று இணக்கம் தெரிவித்தது. திறன்கல்வி, தொழில் பயிற்சி கழகங்கள் மீதான கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் மேலும் முறையான நுண்ணோக்கக்கூடிய பொறுப்பான சூழலை உருவாக்கும் வியூகத்தை ஒருங்கிணைக்கும் பணியையும் அது மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி கோடி காட்டினார்.
துணை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தேசிய டிவேட் மன்ற கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டது. நாட்டில் டிவேட் துறையை கண்காணிக்கும் முதன்மை தரப்பாக டிவேட் ஆணையம் விளங்கும் என அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். டிவேட் கழகங்களின் பதிவு, திறன் செந்தரம், ஒருங்கிணைந்த மாணாக்கர் சேர்ப்பு, பெருந்தரவு நிர்வாகம், டிவேட் கழகங்களின் அடைவு நிலையை கண்காணிப்பது, பயிற்சி திட்டங்களின் ஆக்கத்தன்மையை மதிப்பிடுவது, மேம்பாடு குறித்த மைய நிறுவனத்துக்கு பரிந்துரைப்பது போன்ற பணிகளை அந்த ஆணையம் மேற்கொள்ளும். நாட்டில் முதன்மை கல்வி தேர்வாகவும் வேலைக்கான வாய்ப்பாகவும் டிவெட்டை உருவாக்கும் அரசாங்கத்தின் அவாவுக்கு ஏற்ப அந்த ஆணையம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதன் வாயிலாக தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப உயர்திறன் மிக்க ஆள்வளத்தை உருவாக்க இயலும். அது நேரடியாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமையும் என தேசிய டிவேட் மன்ற தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் நம்பிக்கை தெரிவித்தார். நடப்பு சந்தை தேவைக்கு ஏற்ப நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் வளர்ச்சி கண்டுள்ளன. புதிய பாடத்திட்டங்களை அவ்வப்போது அவை தகவமைத்துக் கொள்வதாகவும் உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கரீர் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்கள் ஏற்புடையதாகவும் தொழில்துறை தேவையை நிறைவு செய்வனவையாகவும் இருப்பது எப்போதும் உறுதி செய்யப்பட வேண்டும். நாட்டின் தேவைக்கு இசைவில்லாத பாடத்திட்டங்களை பல்கலைக்கழகங்கள் கொண்டிருப்பதாக மற்றவர்கள் குறை கூறுவது தவிர்க்கப்பட வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். பல்கலைக்கழகங்கள் அவற்றின் பாடத்திட்டங்களை 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும். வட மலேசிய பல்கலைக்கழகம் 19 பாடத்திட்டங்களை அகற்றிய வேளை மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வேலை சந்தைக்கு ஏற்ப 39 பயிற்சி திட்டங்களை மறுவடிவமைத்ததையும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி சுட்டினார். தேசிய ஒளிபரப்பு துறையின் கட்டமைப்பை மாற்றியமைக்கும் முனைப்பில் MCMC ஈடுபட்டு வருகிறது. வைஃபை அல்லது இணைய தொடர்பின் தேவையின்றி 5G அலைக்கற்றை தொழில்நுட்பம் வாயிலாக எல்லா சாதனங்களுக்கும் நேரடியாக இணைய வசதியை ஏற்படுத்த தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆராய்ந்து வருவதாக தொடர்பு அமைச்சர் ரத்து ஃபம்மி தெரிவித்தார். அந்த 5G இணைய தொழில்நுட்பம் இன்னும் சோதனை கட்டத்தில் உள்ளது. நாட்டின் எல்லா இடங்களிலும் அதனை பொருத்த இயலுமா, இடையூறுகள் முதலிய அதன் நுட்ப கூறுகள் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. இணையம் அல்லது கம்பியில்லா இணைய தொடர்பை பயன்படுத்தாமல் மின் சாதனங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்புகளை அனுப்ப அனுமதிக்கும் புதிய சேவையாக 5G ஒளிபரப்பு உருவெடுக்க உள்ளது. இணைய சந்தையில் இது வருங்கால இயல்பு நடைமுறையாக மாறும் என்பது திண்ணம். ஐரோப்பிய நாடுகளில் அதன் பயன்பாடு 2027 முதல் 2030 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாது. காட்சிகளை கண்முன்னே நிறுத்தக்கூடிய 3D முப்பரிமாண தெளிவை கொணரும் ஆற்றல் 5G ஒளிபரப்பு முறைக்கு உண்டு என்பதால் தொலைக்காட்சி பார்ப்போருக்கு இது மாறுபட்ட மேம்பட்ட அனுபவத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு பேரிட நேரத்தில் SMS குறுஞ்செய்தி தகவல் அல்லது குறிப்பிட்ட செயலிகளை சார்ந்திருக்காத எச்சரிக்கை அறிவிப்பை விரைந்து வழங்கக்கூடிய வல்லமையும் அதற்கு உள்ளது என ஃபாமி விளக்கினார். EKYC மின்னியலில் உங்கள் பயனீட்டாளரை அறிவீர் எனும் அடையாளத்தை கண்டறியும் முறையை செயல்படுத்த சமூக ஊடக தள ஏற்பாட்டாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பயனர் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சிறாரை தற்காக்கவும் அது அவசியம் என டத்தோஃபாமி வலியுறுத்தினார். 13 வயதுக்குட்பட்ட சிறார் சொந்தமாக சமூக ஊடக கணக்கை திறப்பதை தடுக்கும் நோக்கத்தை அந்த வரையறுக்கும் முறை கொண்டிருக்கிறது. பிணைப்பு தளங்களை சமூக விரோதிகள் தவறாக கையாள்வதை தடுக்கவும் சிறார் அவர்களின் வலையில் சிக்காமல் இருப்பதை, குறிப்பாக பாலியல் குற்றங்களில் ஈடுபடாதிருப்பதை உறுதி செய்யும் EKYC அவசியமாகிறது. EKYC அறுதியிடும் முறையில் அரசு வெளியிடும் மைகார்ட், இலக்கவியல் அடையாள குறி போன்றவற்றை பதிய வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்களுடனான சந்திப்பில் இந்த செயல்முறையை தாம் வலியுறுத்துவதாக ரத்தோஃபாமி குறிப்பிட்டார். சாரா அடிப்படை உதவி பொருட்கள் பட்டியலில் பழங்களும் காய்கறிகளும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். சுகாதார அமைச்சு அந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது. மலேசியர்கள் மத்தியில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தை அந்த பரிந்துரை கொண்டிருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விளக்கினார்.
ஆகையால் அதனை நடைமுறையாக்க தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். மலேசியர்களின் உணவு பழக்கத்தை சீராக்குவதில் அரசு கையாளும் வியூகத்திற்கு அந்த பரிந்துரை துணை புரியும். அந்த முன்னெடுப்பு சமூக நலத்தை மட்டும் காக்கவில்லை, மாறாக சமூகத்தினர் உடல் நலத்தை பேணுவதை ஊக்குவிக்கும் நீண்டகால வியூகமாகவும் கருதப்படுகிறது. மலேசியர்களில் பலர் பழ வகைகளையும் காய்கறிகளையும் உண்பதில் தயக்கம் காட்டுவதை தரவுகள் காட்டுகின்றன. உடல் நலத்தில் அக்கறை காட்டும் நகல் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஊடகத்தாரிடம் பேசினார். மீன் சிகரெட் அல்லது வேப் விற்பனையை அடுத்த ஆண்டு மத்தியில் தடை செய்ய இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான இறுதி ஆய்வறிக்கை அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டதை டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி சுட்டினார். அதில் மீன் சிகரெட் விற்பனையை தடை செய்வதற்குரிய நாள் துல்லியமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தடை செய்யும் கடப்பாட்டை சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கொண்டுள்ளனர். இருப்பினும் அந்நடவடிக்கை கட்டங்கட்டமாக கையாளப்படும் என அமைச்சர் சொன்னார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே சண்டை நிறுத்த உடன்படிக்கையை எளிதாக்கிய மலேசியாவின் முனைப்பை அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாமே அதனை தெரிவித்துள்ளார். மலேசியாவின் அதிகாரத்தையும் ஆசியானின் வலிமையையும் வெளிப்படுத்திய ஒரு சாதனையாக அது கருதப்படுகிறது. ஆசியான் தலைவராக வட்டார நாடுகளிடையே அமைதியை உறுதி செய்யும் கடப்பாட்டை டத்துஸ்ரீ அன்வார் அந்த தொலைபேசி உரையாடலில் வெளிப்படுத்தினார். அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு டிரம்பின் வருகையை பெரிதும் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய அமெரிக்க இருவழி வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆர்செப் முழுமையான வட்டார பொருளாதார பங்காளித்துவ உச்சநிலை கூட்டம். அதனை முன்னிட்டு உறுப்பு நாடுகளை சேர்ந்த 15 தலைவர்கள் அவர்களின் வருகையை உறுதிப்படுத்தியுள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற 4ஆம் ஆர்செப் அமைச்சர்கள் கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் கூறினார். வர்த்தகம், முதலீடு, வட்டார பொருளாதாரம் ஆகியவற்றை உந்த செய்யும் முன்னெடுப்புகள் மீது கவனம் செலுத்தவும், புதிய உறுப்பினர்களை ஆர்செப்பில் இணைக்க வெளிப்படையான போக்கை கையாள்வது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் விவரித்தார். ஆர்செப்புக்காக சிறப்பு செயலகத்தை அமைக்கும் பரிந்துரை உட்பட சில முதன்மை கூறுகள் மீது கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. உலகின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டமைப்பான ஆர்செப் நடப்பு சூழலுக்கு ஏற்புடைய வகையிலும் மிக நேர்த்தியாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்தும் என தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஹாங்காங், இலங்கை, சிலி, வங்காளதேசம் ஆகிய நாடுகள் ஆர்செப்பில் இணைய ஆர்வம் காட்டியுள்ளன. உறுப்பு நாடுகளும் அதற்கு ஆதரவளித்துள்ளதாக தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் கூறினார். இன்று நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் அது குறித்து வெளிப்படையாக கலந்தாலோசிக்கப்பட்டது. எனினும் அது பற்றி முடிவெடுப்பது ஆசியான் தலைவர்களை சார்ந்தது என அமைச்சர் விளக்கினார். சரவா மீரி IKBN தேசிய இளையோர் திறன் பயிற்சி கழகத்தில் மாணவர் பகடிவதைக்கு ஆளாகும் காணொலி நேற்று சமூக தளங்களில் பரவலான சம்பவம். தொடர்புடைய மாணவரை வன்பகடிக்கு உள்ளடக்கிய 7 மாணவர்கள் நேற்று தொடங்கி ஒரு வாரத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ கூறினார். அந்த மாணவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நேற்று IKBN மாணவர் கட்டொழுங்கு வாரிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அந்த 7 மாணவர்களுக்கான செலவுப்படியும் உடனடியாக நிறுத்தப்பட்டது. அதோடு அடுத்த ஒரு மாதத்திற்கு அவர்கள் தொண்டு பணியில் ஈடுபடவும், கட்டொழுங்கு அதிகாரிகளிடம் தொடர்ந்து தங்கள் வருகையை பதிவு செய்யவும், வெளி நடவடிக்கைகளில் ஈடுபட தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பகடிவதியால் பாதிக்கப்பட்ட மாணவரும் அவரை அந்த கொடுமைக்கு உள்ளாக்கிய 7 மாணவர்களும் மீறி IKBN-இன் உளவியல் ஆலோசனை அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். மாணவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அதேவேளை கல்விக் கழகங்களின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வன்பகடிகளை கண்டு தமது அமைச்சு வாளா வெறுக்காது என ஹனா சூளுரைத்தார். சரவா மீரி IKBN-இல் வேடிக்கைக்காக மாணவர் வன்பகடிக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது. ஒருவரை காயமும் இழிவுபடுத்தும் அச்செயல் தண்டனைக்குரியது என சரவா போலீஸ் ஆணையர் டத்தோ மன்ஷா அத்தா எச்சரித்தார்.
பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் வழக்கை மீட்டுக் கொண்டிருந்தாலும் இதுபோன்ற நெறியற்ற செயல் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய வன்பகடியில் ஈடுபட்ட எல்லோரையும் தமது தரப்பு விசாரித்ததாக டத்தோ மன்ஷா அத்தா கூறினார். வன்பகடி வேடிக்கை செயல் அன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பகடிவதியில் குற்ற செயல்களுக்கான சான்று இருப்பது கண்டறியப்பட்டால் இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் என டத்தோ மன்ஷா அத்தா திட்டவட்டமாக கூறினார். மற்றொரு நிலவரத்தில் ஜோஹோர் பத்துபஹாட் பந்தாய் சுங்காய் லுருஸில் நேற்று மாலை 5:30 மணிக்கு வாகனத்தில் கருகிய நிலையில் இருந்த முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மரபணு சோதனைக்கு பிறகு அந்த 71 வயது முதியவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷருல் லுனார் முஸ்தாட் அப்துல்லா சனி தெரிவித்தார். தீப்பிடித்து எரியும் வாகனத்திற்குள் முதியவர் சிக்கிக்கொண்டு உயிர் இழந்ததாக தீயணைப்பு மீட்பு படை போலீசாருக்கு தகவல் அளித்ததாக அவர் கூறினார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிலாங்கூர் புலாவ் இண்டாவில் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 662 அயல் நாட்டினர் கைது செய்யப்பட்டனர். பொது மக்களிடமிருந்து கிடைத்த தகவல் மற்றும் 4 மாத உளவுகளின் அடிப்படையில் தொடர்புடையோர் தங்கியிருந்த 9 கடை வீடுகள் நேற்றிரவு மணி 9:30 தொடங்கி 12:30 வரைக்கும் சோதனையிடப்பட்டன. இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கள்ள குடியேறிகள் அங்கு பதுங்கி இருந்தது அம்பலமானதாக மாநில குடிநுழைவு துறை இயக்குனர் கைருல் அமினுஸ் கமருடின் தெரிவித்தார். கல்வியும் செல்வமும் வீரமும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மாந்தருக்கும் தேவையானவை. அதன் வடிவமாகவே 3 ஆற்றல்கள் வடிவமைக்கப்பட்ட நவசக்திகளாக அவற்றுக்கு உருவம் வழங்கப்பட்டு வழிபடப்படுகிறது. அதுவே நவராத்திரி விழாவாக சிறப்புறுகிறது. மலைமகள், திருமகள், கலைமகள் என முப்பெருந்தேவியரும் கொண்டாடப்படும் மிக பெரும் விழா இது. புரட்டாசி மாதம், வளர்பிறை காலம், நவராத்திரி நேரம், புனித வேள்வியின் தீயின் கொழுந்தில் அன்னையவள் சிரித்திடும் கோலம். 1000 நாமங்களும் வேத முழக்கங்களும் சாமுண்டிக்கு கீதம். அனைத்து பேர்களையும் தருவதற்கே அவளின் இந்த திருத்தோற்றம். நவராத்திரி 9 ராத்திரிகள். ஆனால் ஸ்ரீமாமரியம் கோயில் தேவஸ்தானத்தில் இருக்கின்ற கோயில்கள் அனைத்தையும் 13 நாட்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம். உபயங்கள் மூலமாக இந்த நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று. இந்த நவராத்திரியோடு மாத்திரம் இல்லாமல் நாங்கள் கொள்வும் வைத்திருக்கின்றோம். அமாவாசை முடிஞ்ச பிறகு முதல் நாள் பிரதமைன்னு சொல்லுவாங்க. அன்றைய தேதியில் ஆரம்பித்து 9வது நாள் சரஸ்வதி பூஜை, 10வது நாள் விஜயதசமி. இந்த 9 நாட்களும் அம்பாள் அசுரர்களோடு சண்டை போட்டு 10வது நாளான விஜயதசமி அன்று அந்த அசுரர்களை ஜெயித்து மக்களுக்கு நன்மை அளித்ததாக நம்முடைய சாஸ்திரங்கள் இருக்குது. நமக்கு பொதுவாக நம்மளுடைய கல்வி, செல்வம், வீரம் நமக்கு வேணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை இந்த நவராத்திரியில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அம்பாள் அந்த அனுகிரகங்களை நமக்கு பண்ணுறாங்கிறது தான் அதனுடைய சாஸ்திரம். கல்வி, செல்வம், பொய்யுடம்பு நீங்கி புகழுடம்பு நம்மை வாழ்த்தும் சுற்றம் என இந்த புவியில் உள்ள எல்லா நல்லவற்றையும் அளிக்கும் கணம் பொருந்திய அந்த ஆதிசக்தியின் கடைக்கண் பார்வை பெற இந்த நவராத்திரி ஏதுவான தருணம் என்பது அன்பர்கள் நம்பிக்கை. குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வருஷம் இங்கே தான் வர்றது. 10 நாளுக்கும் குறைஞ்சது விஜயதசமி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா 8:30 மணிக்கு பூஜை உண்டு. அந்த பூஜையில் கலந்துக்கணுன்னுட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு இங்கே ஓடி வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தாய் வீடு மாதிரி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அப்படி வருஷம் வளர்ச்சி தான் காண்கிறது. இந்த டெம்பிளில் சின்ன வயசுலேருந்து ஆடிட்டு இருக்கோம். ஐ டுக் அ பிரேக் 10 years. ஸோ ஆஃப்டர் 10 years திருப்பி ஆடுறது இட்ஸ் ஆக்சுவலி வெரி இமோஷ்னல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நவராத்திரி ஸ்பெஷல். எஸ், டான்ஸஸ். எங்களுக்கு நவராத்திரினாலே டான்ஸ் தான். ஸோ எங்களுக்கு நவராத்திரினாலே ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஹோல் 10 நாளும் எங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நவம் என்றால் 9. நவராத்திரி என்பது 9 நாட்கள்னு அர்த்தம். இந்த 9 நாட்கள் அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாட்கள். முதல் 3 நாட்கள் துர்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், 3வது 3 நாட்கள் சரஸ்வதிக்குமான ஒரு பூஜை. 10வது நாள் விஜயதசமி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான
பார்க்கலாம். இதுக்காகவே நாங்கள் வந்து அதை பார்க்கறதுக்காகவும் அம்பாளை தரிசிக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பொய்யும் கனகம், பெருவிலை 1000 யாவும் இந்த பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரையில் அன்பு செய்தாருக்கு உரிய சின்னங்கள் என பாடுகிறது அபிராமி அந்தாதி. நல் அருள் பெற இந்த நவராத்திரியில் அந்த தெய்வநாயகியை சரணடைவோம். ஃப்ளோட்டிலா உதவி கப்பல்களை தாக்கிய யூத படையின் மூர்க்கத்தனமான நடவடிக்கையை மலேசியா கடுமையாக சாடியது. மாந்தநேய உதவிகளை ஏந்திச் செல்லும் அக்கப்பலுக்கு ஏற்படுத்தப்படும் எல்லா அச்சுறுத்தல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கோலாலம்பூர் அறைகூவல் விடுத்தது. ஃப்ளோட்டிலா கப்பல்களும் தன்னார்வலர்களும் தங்கு தடையின்றி காசாவுக்குள் மாந்தநேய உதவிகளை அனுப்ப மலேசியா கூறியது. காசாவில் நீடிக்கும் இன படுகொலைக்கும் பஞ்சத்துக்கும் கை கொடுக்க இந்த உதவிகள் அவசியமாகிறது. எந்த அச்சுறுத்தல்களும் பாலஸ்தீனத்திற்கான தமது வற்றாத ஆதரவை நிறுத்தாது என கோலாலம்பூர் சூளுரைத்தது. காசாவை நெருங்கும் போது ட்ரோன், ஆளில்லா விமான தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல், தொலைத்தொடர்பு சேவையில் இடையூறு ஆகியவற்றை எதிர்நோக்கிய போதிலும் ஃப்ளோட்டிலாவில் பயணித்த 34 மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் கிட்டியுள்ளது. ஃப்ளோட்டிலா உதவி கப்பல் மீதான ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்து அதனை தற்காக்குமாறு பிரான்ஸ் பொது மன்னிப்பு கழகம் உலக நாடுகளை வலியுறுத்தியது. கப்பலில் உள்ள தன்னார்வலர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காசாவில் நிலவும் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஃப்ளோட்டிலா கப்பல் மீதான யூத படையின் அந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மாந்தநேய உதவிகளை அனுப்ப அனைத்துலக சட்டத்தில் இடம் உண்டு. அனைத்துலக சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ளப்படும் அந்த மாந்தநேய உதவிகளை மறித்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது ஏற்புடையது அன்று என பிரான்ஸ் பொது மன்னிப்பு கழகம் சாடியது. இதனிடையே தன்னார்வலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிலவரங்களை கண்காணிக்கவும் இத்தாலிய மற்றும் ஸ்பெயினிய அரச பகுதிக்கு போர்க்கப்பலை அனுப்பியது. வடகிரீத்தேவில் நங்கூரமிட்டிருக்கும் பல்நோக்கு ஃபாசான் கப்பல் காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தேவை இருக்குமாயின் உதவிகளை வழங்கவும் அது ஆயத்தமாக உள்ளது. அதேவேளை கர்த்தாகேனாவிலிருந்து ஸ்பெயின் போர்க்கப்பல் இன்று புறப்பட்டுள்ளது. தாக்குதலில் சிக்குவதற்கான ஆபத்துகளை குறைக்க சைப்ரஸில் உள்ள கேத்தலிக் தேவாலயத்தில் மாந்தநேய உதவிகளை ஒப்படைக்குமாறு பின்னர் அங்கிருந்து உதவிகளை காசாவிற்கு பகிர்ந்தளிக்குமாறும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி பரிந்துரைத்தார். இந்தோனேசியா பண்டோங்கில் இலவச சத்துணவு திட்டத்தில் பங்கேற்ற 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கடுமையான உணவு நச்சுக்கு ஆளாகினர். மேற்கு ஜாவா, மத்திய சுலாவேசி என பல்வேறு இடங்களில் மேலும் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டது. சுமார் $1000 கோடி செலவில் அதிபர் பிராபோவோ சுபியாந்தோ அந்த இலவச சத்துணவு திட்டத்தை அறிவித்தார். அதில் சுமார் 200 கோடி மாணவர்கள் பயன்பெறுவர் என கணிக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மிகவும் அதிகமான மாணவர்களுக்கு சமைக்க வேண்டியிருப்பதால் உணவுகள் சீக்கிரமாக சமைக்கப்பட்டு பரிமாறப்படும் முன்பே அவை கெட்டுவிட்டதாக மேற்கு ஜாவா ஆளுநர் டேடி முல்யாடி குறிப்பிட்டார். உணவு நச்சுக்கு ஆளான மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுவதால் அப்பகுதியின் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி சிகிச்சையும் உதவிகளும் வழங்க அரசு சுகாதார அவசர நிலையை அறிவித்தது. கடந்த ஜனவரி தொடங்கி இந்தோனேசியா முழுவதும் இலவச சத்துணவு திட்டத்தில் பங்கேற்ற 1400 மாணவர்கள் இதுபோன்ற உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்துலக பாதுகாப்பையும் உலகாய சர்ச்சைகளின் உருவையை மாற்றி வருகிறது. வளர்ச்சிக்கு வித்திடும் AI தொழில்நுட்பம் கட்டுப்படுத்தாவிடில் மாந்தகுலத்திற்கு மாபெரும் மறுடலாக உருவெடுக்கும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரித்தார். போர்க்களம், இணைய தாக்குதல், ட்ரோன், ஆளில்லா விமானம் போன்றவற்றில் AI-யின் பயன்பாடு சீறி பாய்கிறது. மனித உயிர்களை நொடிப்பொழுதில் காவு வாங்கக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பத்தை கவனமாக கையாள்வது அவசியம். செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்த அதன் பயன்பாட்டை கண்காணிப்பதற்கான அமைப்பு தோற்றுவிக்கப்பட வேண்டும். அது விரைந்து நிறுவப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு மன்ற உரையில் குட்டரஸ் அனைத்துலக சமூகத்தை வலியுறுத்தினார். அதன் தொடக்கக்கட்ட நடவடிக்கைகளுள் ஒன்றாக ஐநா அனைத்துலக சுயேட்சை அறிவியல் வல்லுநர்கள் அமைப்பை தோற்றுவித்திருப்பதாக அவர் கூறினார்.
தென்கொரிய பொது பூப்பந்து போட்டியின் காலிறுதிக்குள் நாட்டின் இரு கலப்பு இணைகள் முன்னேறி உள்ளன. கு சுன்ஹுவா ஷிவோன் லாய் ஜேமி இணையரும் வோங் தியன்ஷி லிம் சுய் சீன் இணையரும் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினர். மற்றொரு இரண்டாம் சுற்றில் தியன்ஷி சியூ ஷென் இணையர் தென்கொரியாவின் லீ ஜோங் மின் சே யூ ஜுங் இணையை 9-12, 21-15, 21-17 என வென்றனர். அவ்வாட்டம் ஏறத்தாழ 52 நிமிடங்களுக்கு நீடித்தது. இவ்வாண்டில் இதற்கு முன்னர் கால் பதித்த 17 போட்டிகளில் தேசிய வீரர்கள் முதல் இரு சுற்றுகளோடு தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டனர். காலிறுதியில் அவர்கள் டென்மார்க்கின் மத்தியாஸ் கிறிஸ்டன்சன் அலெக்சாண்ட்ரா பூஜே இணையரை சந்திப்பர். இரண்டாம் சுற்றில் சுன்ஹுவா ஷிவோன் இணையர் சீனாவின் கவுசியா ஜுவென் வு மெங்யிங் இணையை 21-16, 21-13 என நேரடி செட்களில் வீழ்த்தினர். உலக தரவரிசையில் 25ஆம் நிலையில் இருக்கும் சீன இணையரை வென்றது அடுத்தடுத்த சுற்றுகளில் அவர்கள் மிளிர ஊந்து சக்தியாக அமையும் என கணிக்கப்படுகிறது. ஆக கடைசியாக களம் கண்ட 4 போட்டிகளில் சுன்ஹுவா ஷிவோன் தம்பதியர் தொடக்க சுற்றிலேயே தோல்வியை தழுவினர். நாளைய காலிறுதியில் அவர்கள் மற்றொரு சீன கலப்பு இணையான ஜியாங் ஜென்பாங் வெய் யா ஜீனுடன் மோதுவர். அந்த சீன இணையர் உலக தரவரிசையில் 8ஆம் நிலை வகிக்கின்றனர். மேஜர் லீக் சாக்கர் கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கான பிளே ஆஃப் தகுதி சுற்றுக்குள் நுழைந்திருக்கிறது இன்டர் மயாமி. அவ்வணி தாக்குதல் நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி இன்டர் மயாமி அந்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கு பெரும் பங்காற்றினார். முன்னதாக அவனி நியூயார்க் சிட்டியை அதன் சொந்த அரங்கில் 4-0 என பந்தாடியது. பால்தசார் ராட்ரிகுவேஸ் இன்டர் மயாமியை 43ஆம் நிமிடத்தில் 1-0 என முன்னணி வகிக்க செய்தார். 74வது நிமிடத்தில் செர்கியோ புஸ்குவேட்ஸ் தட்டிக் கொடுத்த பந்தை கோலாக்கி மெஸ்ஸி கோல் இடைவெளியை 2ஆக அதிகரித்தார். 12 நிமிடங்கள் கழித்து அந்த அர்ஜென்டினர் தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்றுத்தந்தார். நடப்பு மேஜர் லீக் சாக்கர் பருவத்தில் மெஸ்ஸி புகுத்தியிருக்கும் 24ஆம் கோல் இதுவாகும். களம் கண்ட 23 ஆட்டங்களில் 24 கோல்களை புகுத்தியுள்ள அவர் கோல் மன்னன் பட்டியலில் முன்னணி வகிக்கிறார். 3 ஆட்ட தடைக்கு பின்னர் மீண்டும் களத்திற்கு திரும்பியிருக்கும் லூயிஸ் சுவாரஸ் பெனால்டி வாயிலாக இன்டர் மயாமிக்கு 4வது கோலை பெற்றுத்தந்தார். புதிய ஆத்திச்சூடி ஒற்றுமை வலிமையாம். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியில் முடியும் என்கிறார் அமர பாவலன் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.